கர்த்தர் இந்த நாளே நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் அவருடைய சாட்சியின் மூலமாகவும் அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதத்தையும் அதே போல அநேக ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ யூடியூப் வாயிலாவும் அவங்க ஊழியங்களை தொடங்கியிருக்காங்க, அதையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளே கர்த்தர் அவர்களோடு நமக்கு வேண்டிய ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள் ஐக்கியம் அப்படின்னு இப்பதான் முதல் தரம் நான் இங்க வந்திருக்கேன். அநேக தரம் உங்க சபைக்கு நான் இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கேன், என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சகோதரிகள் ஐக்கியத்தில் நான் வர்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட உற்சாகத்தை பார்த்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ்டரும் சிஸ்டரும் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஊழியத்துல நல்லா வளர்த்துருக்காங்க. அருமையா நீங்க குரூப்பா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஆராதனை நடத்துறது, ஜெபிக்கிறது இல்லையா, பாடல்கள் பாடுறது, குவிஸ் நடத்துனது, அதாவது உங்களை அவங்க வந்து உங்களை ஊழியத்துக்கு ஒரு ஸ்டெப் இன்னும் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களை வளர அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. வந்தமா ஏதோ ஒரு மெசேஜை கேட்டமா 2 பாட்டை பாடினமான்னு போகாம உங்க ஒவ்வொருவரையும் ஒரு ஊழியத்தை, கர்த்தருக்குன்னு ஒரு ஊழியம் செய்யறதுக்கு உங்களை அவங்க அழகா ட்ரெயின் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கவங்கள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்களாக தான் எனக்கு தெரியுறீங்க. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களை யாரேனும் இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசியாமல் ஏதோ ஒரு இடத்து இந்த கூட்டம் நடக்குது, இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா கை உயர்த்தி காட்டுறீங்களா? அது மாதிரி யாராவது வந்திருக்கிறீங்களா? இப்பதான் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறேன். இது வரைக்கும் நான் அவரை விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளலை, இப்பதான் முதல் தரமா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம அருமையான ஆண்டவர், ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்து வரலான்றதுக்கு தான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஐ திங்க் 99% நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் தேவனாகவும் உங்களுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரத்தோடு நன்றி. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்முடைய தேவனை போல, நம் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அருமையான ஒரு நல்ல தேவனை நாம வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல உண்மையிலே பாக்கியவான்கள் அப்படின்னா அது யாரு? அது நீங்களும் நானும் தான். இன்னைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள், நான் வரும்போது பார்த்தேன், எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, ஐ திங்க் எல்லாருமே பீச்சு, ஒரு சினிமா, அந்த மாதிரி போற மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா இங்க இருக்க சகோதரிகள், நீங்க தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தை நீங்க விருப்பப்பட்டு வாஞ்சித்து இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, நீங்க வெறுமையா இங்கிருந்து போக மாட்டீங்க. கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க துக்கத்தோடும் பிரச்சனையோடும் பாரத்தோடும் வந்திருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பி செல்லும் போது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, நீங்க சந்தோஷமா, ஒரு சினிமாவை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா போறதை விட இந்த இடத்துல இருந்து தேவன் ஆராதிச்சு போற நீங்க அவங்கள காட்டில 1000 மடங்கு சந்தோஷமா இருக்கலாம். சொல்லு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரத்தோடு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன், சகோதரிகளோட ஐக்கியம். ஸோ இந்த ஐக்கியத்தில் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கர்த்தரிடத்துல நான் ஜெபித்து வந்தபோது கர்த்தர் என்னோட பேசிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கிட்டையும் காணப்படுற ஒரு காமன் வியாதி ஒன்று இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த வியாதி காணப்படுது. என்ன நினைக்கிறீங்க? பயம். ஓகே, நான் அதை கொண்டு வரல, கர்த்தர் எனக்கு வேறு காரியத்தை சொன்னார். கவலை. கவலை இல்லாத மனுஷனை பார்க்குறீங்களா? இல்லை. எல்லாருக்கும் இந்த ஒரு வியாதி காணப்படுது. என்னன்னா, எதையாவது குறித்த ஒரு கவலை இல்லையா? அதுலயும் சகோதரிமார்கள் இருக்காங்களே, அவங்க ஒருபடி அதிகமாகவே கவலைப்படுவார்கள். பார்த்துருக்கிறீங்களா?
சகோதரர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அதை திங்க் பண்ணுவாங்க, அதை நினைப்பாங்க, அடுத்து மூவ் ஆகி போயிடுவாங்க. சகோதரிகள் நாம என்ன செய்யறோம்? அடிக்கடி நம்ம அதிக கவலைப்படுகிறவளாய் இருக்கிறோம். ஏற்கனவே நாம பலவீனமானவர்கள். இந்த கவலைன்றது சேர்ந்து வந்துட்டு நம்ம என்ன ஆகுறோம்? அதிக பலவீனப்பட்டுறோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, எனக்கு வயிறுல வலி, இல்லை எனக்கு பிபி வந்திருக்கு, எனக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி, ஒரு பிரச்சனை, கழுத்து வலி, கால் வலி, அங்கே வலி, இங்கே இது போகும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசனை எழுதி கொடுத்துட்றாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு கடைசியாக முக்காவாசி டாக்டர்ஸ், ஏன்னா எனக்கும் சொல்லியிருக்காங்க, ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, அப்படின்னா கவலைப்படாமல் இருங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சரீர பலவீனத்துக்கு அந்த கவலை ஒரு காரணமாய் அமைந்து விடுகிறது. இன்னைக்கு புகைப்பிடித்தலை ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தவறான காரியம்னு சொல்றோம். நான் அடிக்கடி அதை யோசிப்பேன், ஏன் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லப்படுதுன்னா, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது என்னன்னா, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். ஸோ இந்த புகைப்பிடித்தல்னால அந்த சரீரத்துக்கு என்ன ஆகுது? கேடு உண்டாகுது, பாதிக்கப்படுது அந்த சரீரம். ஆகவே தான் ஆண்டவர் புகைப்பிடித்தல் என்பது ஒரு தவறான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சொல்றார். அப்ப கவலை மட்டும் என்னங்க? கவலைப்படுறதுனால எது பாதிக்கப்படுது? நம்முடைய சரீரம் தான் பாதிக்கப்படுது. இந்த சரீரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். அப்ப இந்த கவலை நம்முடைய சரீரத்தை ஒடுக்குமானால், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஸோ சரீரத்தை அது ஒடுக்குது, ஆவி முறிந்து போகும்படியா செய்யுது. அப்ப ஸ்மோக்கிங்கை காட்டில் இந்த கவலை என்ன? ரொம்ப மோசமானது. ஆகவே தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து இதுல இருந்து நம்ம சகோதரிகள் விடுபடணும்னு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்க விண்ணப்பத்தை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும், மனுஷனுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஓடி ஓடி யாரு நமக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சகோதரியை தேடி போறோம், பாஸ்டரை தேடி போறோம், அங்கெங்கே ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது, எனக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கவலை அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்லவே வேண்டாம். மகளை குறித்து, மகனை குறித்து, கணவரை குறித்து, வேலையை குறித்து, கடனை குறித்து, தேவையை குறித்து, சுகத்தை குறித்து சொல்லிட்டே போலாங்க. ஆனா அந்த கவலை வேண்டான்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். இப்ப சகோதரிகள் என்னை பார்த்து என்ன கேட்கலாம்? சிஸ்டர், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, கவலையே படாதீங்கன்னு. எனக்கு முன்னாடி என் பிரச்சனை எப்படி இருக்கு? மழையை போல நிக்குது, பூதகரமா நிக்குது. என்னை கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்களே சிஸ்டர், நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? கேட்பீங்களா இல்லையா? தோணுமா இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க என்னை பார்த்து கேட்கலனாலும், நீங்க என்ன ஒருவேளை பார்த்து இப்ப கேட்கலன்னா உங்களுக்குள்ள அது தோணுதா? இல்லை, எனக்குள்ளயும் தோணிருக்கு. நான் உண்மையை சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. அந்த வசனத்துல ஆண்டவர் 2 காரியத்தை நம்மளை பண்ண சொல்றாரு. ஒன்ன செய்யாதீங்கன்றாரு, ஒன்ன செய்யணும்ன்றாரு. செய்யாதீங்கன்றது என்ன? ஒன்னை குறித்தும் கவலைப்படாதீங்க. செய்யணும்ன்றது என்ன? நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறவினர், அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல்னா அவரால் எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்க பிரச்சனை எதுன்னு எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்க முடியும். அப்ப அவர் சொல்றாரு, இது பாருமா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு அதை சரிப்படுத்தி கொடுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது எவ்வளோ ஒரு ஆறுதலாய், ஒரு சந்தோஷமாய், ஒரு சமாதானமாய் இருக்கு, ஒரு நம்பிக்கை.
ஆனா அந்த நம்பிக்கையை அந்த மனுஷன் நிறைவேற்றுவானான்றது உறுதி இல்லை, இல்லையா? எந்த மனுஷனுமே சொல்லலாம், ப்ராமிஸ் கொடுக்கலாம், பட் அதை நிறைவேற்றுவானான்றது நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடையாது, ஒரு நிச்சயம் இல்லை. ஆனா அந்த மனிதரை நாம நம்புறோம். பட் இப்ப தெரியப்படுத்துங்கள், எனக்கிட்ட வாங்க, எனக்கிட்ட சொல்லுங்க அப்படின்றது மனுஷன் அல்ல. வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்துல வந்து சொல்லுங்கன்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். சோ நம்மளை கூப்பிடுறவர், நம்மளை அழைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மிகவும் நல்லவர், நமக்காய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த போது மற்ற நன்மைகளை அவர் அருளாதிருப்பது எப்படி? சோ அப்படிப்பட்டவர் நம்மை அழைக்கும் போது நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்டதானாலும், ஒரு கூழாங்கல்ல போல ஒரு சின்ன பிரச்சனை, இல்ல ஒரு மலையை போல ஒரு பெரிய பூதகரமா ஒரு பிரச்சனை, இல்ல சிங்க கெபியை போல ஒரு அனுபவம், இல்ல அக்கினி சூளையை போல ஒரு அனுபவம், எதா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்ற, ஒன்றுக்கும் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு, உங்க வாழ்க்கையில அது கூழாங்கல் மாதிரி ஒரு பிரச்சனை, அதை பொறுக்கி போட்டுருவார். இல்ல ஒருவேளை மலையை போல உங்களுக்கு பிரச்சனையா நொறுக்கி போட்டுருவார். உங்களுக்கு அது சிங்க கெபியின் அனுபவமா, அந்த சிங்கங்களின் வாயை அவர் கட்ட வல்லமை உள்ளவர். ஒருவேளை அது அக்கினி சூளையா, தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை காப்பாற்ற அவர் வல்லமை. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட தேவன் தான் உங்களை அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னிடத்தில், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 35 வருஷம் 40 வருஷமே இருக்கும் கிட்டத்தட்ட. அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்குள்ள நான் சரியா வேரூன்றாத நாட்கள். அப்ப ஒரு சோர்வு எனக்கு வந்தது. சோர்ந்து போய் நான் இருந்தப்போ எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை அந்த நாள்லயே கொடுத்தார். இது நடந்து ஒரு 40 வருஷம் இருக்கும். ஆனா ஏதோ நேத்து நடந்த மாதிரி எனக்கு இருக்கு. அந்த தரிசனத்தை ஆண்டவர் நேற்று கொடுத்த மாதிரி எனக்கு இருக்கு. அதுல ஆண்டவர் நான் பார்த்து அந்த அதிகாலை நேரத்துல ஒரு பெரிய ஒரு சிலுவை காட்சி, ஜஸ்ட் ஒரு கிராஸ் அப்பியர்ட், ஒரு பெரிய சிலுவை அப்பியர்ட். அதுக்கப்புறம் அந்த குரல் மட்டும் எனக்கு கேட்டது. அதுல ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த குரல் தெளிவா தமிழ்ல சொன்னாரு. என்ன சொன்னார்னா, என் பிள்ளைகள் என் மீது இருக்கும் நம்பிக்கை இழக்குமாறு ஒரு நாள் நான் அவர்களை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அந்த அதாவது அரைகுறை தூக்கம், அதிகாலை நேரம், சட்டுன்னு ஒரு விஷன் மாதிரி அந்த கிராஸ் வந்தது, ஒரு குரல் கேட்டது. உடனே என்னை தட்டி எழுப்பின மாதிரி நான் எழுந்து உட்கார்ந்தேன். எழுந்து உட்கார்ந்தப்ப நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் அசந்து போனேன். எவ்வளோ ஒரு அன்பான தேவன். நான் சோர்ந்து போய் அவர் மீது இருக்க நம்பிக்கையே எனக்குள்ள இல்லாத போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நீ என் மீது இருக்க நம்பிக்கை இழக்குமாறு உன்னை நான் கைவிட மாட்டேன். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைங்க இன்ன வரைக்கும் அவர் என் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இல்லை. மனித வாழ்க்கையினாவே அது இருக்கும். அதே போல என் வாழ்க்கையிலும் அநேக வேலைகளிலே அப்படிப்பட்ட காலகட்டத்தை நான் கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் எனக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன், எனக்கு வாக்கை கொடுத்த தேவன் ஒரு போதும் என்னை கைவிட்டதே இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் விசுவாசித்து அவரை நம்பி உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் நீங்க அவரிடத்துல எடுத்துட்டு போங்க. உண்மையா இயேசுவே அப்பா இயேசுவே நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். நீங்க எங்கேயும் போக வேணாம். உங்க வீட்டுல உங்க அறை கதவை நீங்க அடைத்து கொண்டு உண்மையாக நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்க. ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்புகிற நீங்கள் யாரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம், அதை எடுத்து வாசி. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. இந்த வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு,
ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன் இருதயத்தை எப்படி பண்ண? தண்ணீரை போல ஊற்றி விடு. குடம் பார்த்துருக்கிறீங்களா? குடம் பூரா தண்ணி வச்சிருப்பீங்க. அந்த குடத்தை அப்படியே குப்பரை கொட்டினா என்ன ஆகுது? எல்லா தண்ணியும் ஒரு சொட்டாது உள்ள இருக்குமா? நீங்க அப்படியே குப்பரை கவுத்து பாருங்க, ஒரு சொட்டாது அந்த தண்ணி அதுல இருக்குமா? எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். ஸோ இதுல என்ன ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த குடம் தான் நம்மளுடைய இருதயம், அந்த தண்ணீர் தான் நம்ம இருதயத்தில் இருக்கும் கவலை, இல்லையா? நிரம்பி இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஆனா எப்படி அந்த குடத்தை கவுத்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியே வருதோ, அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயம் அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லுவாரு, அவர் நினைப்பாரு, என்ன நினைப்பாரு? இந்த மகப்பாரு என்ன நம்பி வந்து, இந்த சகோதரி என்ன நம்பி வந்து தன் இருதயத்தை அப்படியே என் பாதத்துல ஊற்றி விட்டாளே. அவரு மனதுருக்கம் உள்ள தேவன், இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர். அப்ப அவருடைய இருதயம் இலகிவிடும். நீங்க தண்ணீரை போல அவரை நம்பி ஊற்றி ஜெபிக்கும் போது அவர் இருதயம் என்ன ஆகுமா? அப்படியே இலகி விட்டு நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். ஏன் நீங்க உங்க கவலையை ஆண்டவரிடத்துல இறக்கி வைக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், நமக்கு பிரச்சனைங்க வரும்போது நம்மள உண்மையா ஒரு உறுத்தா, நல்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா, உண்மையா உறுத்தா ஒருத்தர் நம்மளை விசாரிக்கணும்னா அது நிச்சயம் நம்ம ஆண்டவராக இயேசுதான். நம்ம சுத்தி எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், நெருங்கிய உறவுகள் நம்மோடு இருக்கலாம், நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாம். இருந்தாலும் நம் மனதிலே ஒரு பாரம், ஒரு கவலை வரும்போது நம்மை உண்மையாய் ஒருவர் விசாரிப்பாரானால் அது நம்ம ஆண்டவராக இயேசுதான். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியினால் நீ என்ன பண்ணு? உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே இறக்கி வை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவலை பாரம் எல்லாம் முற்றிலுமாய் அவர் பாதத்திலே இறக்கி வைக்க வேண்டும். அநேக தடவை நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் நம்ம இறக்கி வைக்கிறது இல்லை. அந்த முழு விசுவாசம் நமக்குள் இல்லை. ஜெபிக்கும் போது அந்த பாரம் இறங்குகிறது, ஜெபித்து எழுந்து வரும்போது என்ன பண்றோம்? அதை திரும்ப நம்ம சுமந்து கொண்டு வந்துடுறோம். அந்த அளவு விசுவாசம் நமக்குள்ள இல்லை. உங்க கை குழந்தை, எல்லாருமே சகோதரிகள், ஒரு சின்ன கை குழந்தை உங்களுக்கு இருக்கு. அந்த குழந்தைய ஒரு 3 மணி நேரம் ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஒரு முக்கிய வேலையா போகணும். அப்போ உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? உங்க அம்மா. அந்த அம்மாட்ட அந்த கை குழந்தைய நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா கவலைப்படுவீங்களா? உங்களை விட அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. உண்மையா இல்லையா? உங்களை விட அவங்க இன்னும் நல்லா பார்த்துக்குவாங்க. எவ்வளவு நம்பி. இப்ப ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வேணும். இவரிடத்தில் நான் போகிறேன், இவரிடத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றி ஜெபிக்க போகிறேன், இவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார், என் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார், என் கவலையை இவர் தீர்ப்பான்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஒரு செல்ஃப் டெஸ்ட் இருக்குங்க. செல்ஃப் டெஸ்ட்னா என்ன? உங்களையே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னா, நீங்க முழுமையா ஆண்டவர் பாதத்துல உங்க பிரச்சனையை இறக்கி வச்சிங்களா, இல்ல கொஞ்சமா இறக்கி வச்சுட்டு முக்கால்வாசியே நீங்க மறுபடியும் சுமந்துட்டு போயிட்டீங்களான்னு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னன்னா, பாரத்தோடு போய் நீங்க ஜெபிக்கும் போது, துக்கத்தோடும் கண்ணீரோடும் நீங்க போய் ஜெபிக்கும் போது, அந்த ஜெபம் முடிஞ்சு நீங்க எழுந்து வரும்போது, அல்லது ஆலயத்திலே உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, மனசு பூரா பாரமா இருக்கு, கண்களை மூடி ஆராதனை வேளையிலே வார்த்தையை கேட்கும் போது அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறீங்க. நீங்க உண்மையிலே முழுமையா 100% ஆண்டவரோட பாதத்துல இறக்கி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி போவீங்க? சந்தோஷமா போவீங்க. உங்க மனசுல இருக்க பாரம் அப்படியே விலகி அது இலகுவாயிருக்கும். உங்க துக்கம் கண்ணீரெல்லாம் போயிடும். இங்க வரும்போது சோகமா உங்க முகம் இருக்கிறது, வெளியே போகும்போது எப்படி இருக்கும்?
பளிச்சுன்னு 100 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கணும். ஹalleluya. அன்னாளை எடுத்துக்குங்க. அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு வருது. அந்த அம்மா ஜெபம் பண்ணினாங்க. அந்த அம்மா ஆனா போகும்போது அதே துக்கம், அதே வேதனை, அப்படித்தானே போனாங்க அன்னாள். ஆனா ஒரு சமயம் அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? மனம் கசந்து மனதூன்றி தேவனுடைய பாதத்திலே அவள் எல்லாவற்றையும் ஊற்றி மனம் கசந்து அழுது ஜெபித்த போது அந்த நாளில தான் அன்னாள் உண்மையிலே தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்தாள். வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். பின்பு அந்த ஜெபம் முடிச்ச பிறகு அன்னாள் புறப்பட்டு போய் அவள் என்ன பண்ணாலாம்? போஜனம் பண்ணினாள். அதற்கு பின்பு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. சோ அன்னைக்கு தான் உண்மையிலே அன்னாள் ஆண்டவரோட பாதத்தில் இறக்கி வச்சாள். அதே போல அன்பானவர்கள், ஒருவேளை இன்னைக்கு சபையில இங்க உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் நீங்களே சுமந்து கொண்டு பாரப்பட்டு வேதனையோடு இருந்தீங்கன்னா, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீங்க என்ன பண்ணுங்க? உங்க கண்களை மூடி உங்களோட பாரம் பிரச்சனை எல்லாத்தையும் அன்னாளை போல முற்றிலும் நீங்க ஆண்டவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு தான் நீங்க இங்க இருந்து ஆலயத்திலிருந்து வெளியே போகணும். அப்போ உங்க முகமெல்லாம் எப்படி இருக்கணும்? சிரிப்பா இருக்கணும். வயசான அம்மா அவங்க முகத்துல சிரிப்பு இருக்கணும். எல்லார் முகத்துல என்ன இருக்கணும்? ஒரு ஸ்மைல் இருக்கணும், ஒரு பிரைட்னஸ் வரணும். அன்னாள் அப்படி இறக்கி வைத்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? அருமையான சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆம் அன்பானவர்களே, முழுமையாய் இறக்கி வையுங்கள் தேவனுடைய பாதத்திலே. அந்த வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கோம். யாரை பார்த்தாலும் முகம் முழுக்க நல்ல சிரிப்போடு ஸ்தோத்திர சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம சொல்லுறோம். ஆலயத்தில் நம்ம பாடும்போது ஒரு உற்சாகம், கைகளை உயர்த்தி நல்லா பாடுறோம், நல்லா ஸ்தோத்திரம் செலுத்துறோம், எல்லாமே செய்கிறோம். பட் நம்ம மனசை ஒரு கவலை அழுத்திட்டு இருக்கு. பாறாங்கல்ல போல அது நமக்குள்ள அழுத்திட்டு இருக்கு. ஸ்தோத்திரம் வருமா? ஈஸியா வருமா? அப்படியே வந்தாலும் எப்படி வரும்? வெறும் உதட்டளவுல வரும். அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எளிதா வராது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு என்னிடத்தில் வா. ஹalleluya. இந்த காரியத்தை நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், கவலை இருக்கா? ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோர்ந்து போய் முடங்கி போகாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு எழும்புங்க. உங்களுக்கு ஜெபிக்கவே தோணலையா? 2 பாட்டை நல்லா கை தட்டி உற்சாகமா பாடுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைந்த பாடல்கள் இருக்கு, அவரை துதிக்கிற பாடல்கள் இருக்கு, நன்றி செலுத்துற பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ நல்லா என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு கை தட்டி 2 பாட்டு பாடுங்களேன். அந்த சோர்வு உங்களை விட்டு நீங்கி விடும். ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஸ்தோத்திரத்தோடு வரணுன்றாரு. பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுறாங்க. மறுநாள் அவங்க உயிரோட இருப்பாங்களான்னு எந்த கேரண்டியும் இல்லை. 99% அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அது, இல்லையா? ஆனா அந்த பவுலும் சீலாவும் வேதத்திலே அவர்கள் சோகத்தோடோ வேதனையோடோ கண்ணீரோடோ காணப்பட்டார்கள் என்று எழுதப்படலை. பாருங்க, இந்த இடத்திலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்னா, அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப பாடினாங்க? நடுராத்திரியில. எப்ப பாடினாங்களாம்? நடுராத்திரி. அப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதம் எவ்வளோ பெரிய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமாயது இருந்தது. திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி, கட்டுகள் எல்லாம் தானா கழண்டு போயிடுது, கதவுகள் எல்லாம் தானா ஓப்பன் ஆகி அவங்க என்ன ஆயிடுறாங்க? எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஒரே செகண்ட்ல அவங்க அங்கிருந்து வெளியே போயிடலாம். அப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் ஏன் செய்தார் என்றால், அந்த இரவிலே பவுலும் சீலாவும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே, அந்த கலக்கமான சூழ்நிலைக்கு மத்தியிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். ஹalleluya. ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு நம் தேவனிடத்தில் போக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை உற்சாகப்படுத்த, அதுக்கு தான் இந்த பாடலை சொன்னேன். இது என்னோட அனுபவம்.
எனக்கு சில வேளைகளில் மனசுக்கு பாரமாக இருந்து ஜெபிக்க தோணாதப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா 2 பாடல் எடுத்து சத்தமாக பாடுவேன். நீங்கள் பாடி பாருங்களேன், உங்கள் சோர்வு தானாக போகும், விசுவாசம் தானாக உள்ளுக்குள்ளே வரும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்பும் இன்னொரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் கேடகமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடிச்சுக்கலன்னா நம்ம எளிதில் சோர்ந்து போவோம். அவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம நம்பி விசுவாசத்தை பிடிச்சுக்கலன்னா நம்ம எளிதில் நாம் சோர்ந்து போவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேடகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேதத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ அருமையான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இன்னும் சொல்லிட்டே போகலாங்க. இதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்தங்களும் உண்டு. உங்களுடைய பிரச்சனையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன்ப்பா, என்னோடு உங்களுடைய வார்த்தையின் மூலம் பேசுங்க ஆண்டவரே, ஒரு வாக்குத்தத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்களேன். ஒரு இன்னசென்ட்டா ஒரு சின்ன குழந்தைய மாதிரி போய் ஜெபிச்சு பாருங்களேன். கண்டிப்பா ஆண்டவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், நிச்சயம் பேசுவார். அப்படி உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? இதோ இந்த வார்த்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதோ இந்த வாக்கு தத்தத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதை நான் நிறைவேற்றுவேன், நீ கவலைப்படாத, நீ கலங்காத, அந்த ஒரு உறுதி நமக்குள்ளே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே முக்கியமான இடம், கிச்சன்ல, பெட்ரூம்ல, அந்த இடங்கள்ல பெருசா நல்லா எழுதி ஒட்டி வைங்க. ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனை தீருமா தீராதான்னு உங்களுக்கு ஒரு கவலை வரும்போது சத்தமாத சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார். 2 வருஷத்துக்கு முன்பு நான் அதை இந்த இடத்துல நான் அதை சாட்சியாக உங்களோட, அதை சாட்சியாக மட்டும் உங்களோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 வருஷங்களுக்கு முன்பு எனக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. என் சரீரத்திலே பலவீனம், அது ஓவேரியன் கேன்சர் என்று டயக்னோஸ் ஆனது எனக்கு. அப்போ எனக்குள்ள அப்படி ஒரு கலக்கம், கேன்சர்னு சொல்லிட்டாங்களே நமக்கு அப்படின்ற கலக்கம் எனக்குள்ள வந்த போது நான் ஆண்டவரிடத்துல மனதூன்றி நான் ஜெபித்தேன். அன்னால் ஜெபித்தது போல நான் ஜெபித்த போது ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தார். உன்னை நான் அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொன்ன சங்கீதத்திலே அந்த வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி பிடித்து விசுவாசித்தேன். ஒருத்தர் ஒரு டெஸ்ட்ல இது கேன்சர் பாசிட்டிவ்னு சொன்னா யாராவது சும்மா இருக்க முடியுமா? கவலையே இல்லாத இருக்க முடியுமா? எனக்கு ஒரே நம்பிக்கை என் ஆண்டவருடைய வார்த்தை. வாக்கு தத்தம் கொடுத்தவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நான் உறுதியா நம்பினேன். நான் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதையெல்லாம் நான் யோசிக்கல, நான் அதை பார்க்கல. நான் பார்த்ததில் என் ஆண்டவரை மட்டும், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டும் நான் விசுவாசித்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். அது இருந்த இடம் தெரியாதபடிக்கு, அதன் அறிகுறியே இல்லாதபடிக்கு எனக்கு நிரந்தர விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து என்னை தப்புவித்து பாதுகாத்து 2 வருடம் ஆகிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வாக்கு மாறுகிறவரா? சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? வாக்கு தத்தம் செய்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். சோ நீங்க வார்த்தையை கேடகமாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 3வது ஒரு காரியம், அடுத்து ஒண்ணு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 3வது ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அநேக வேளைகளில் எப்பவுமே ஒரு செல்ஃப் பிட்டி, எப்பவுமே நம்ம பிரச்சனையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி இது, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இல்லையா? ஸோ ஆனா தேவன் சொல்றாரு, நீ பிரச்சனையை பார்க்காத, நீ பிரச்சனையை பார்க்காமல் நீ என்னிடத்துல ஒப்படைத்துட்டு நீ என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும்.
எவைகளெல்லாம் நீங்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட என்னென்ன பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ அதுல உள்ள எல்லாவித இதையும் அவர் சரிப்படுத்தி எது எது நமக்கு தேவை, எது எதுல எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடுவார். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள்லாம் என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் இடத்துல அதிக நேரம் நீங்க செலவிடுங்கள். அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம் இல்லையா? தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு சித்தமானதை செய்ய ஒரு முயற்சி எடுங்க. நீங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, உங்களை தேடி இன்னொரு சிஸ்டர் வருவாங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம் இல்லையா? யோபோட பிரச்சனை எவ்வளவு பயங்கரமானது, நீங்க எல்லாம் வாசிச்சிருப்பீங்க இல்லையா பைபிள்ல. ஸோ ஆனா அந்த பிரச்சனையில யோபு என்ன செய்தாரா? அந்த பிரச்சனை மத்தியிலே அவர் தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபித்தார். ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்தாரா? யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நாம அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்குள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு ஒண்ணு வேணும், பொறுமை வேணும். இதுதான் ரொம்ப கஷ்டமான பார்ட். சோத்திரம் கூட பண்ணிடலாம், 2 பாட்டை பாடிடலாம் இல்லையா? சோத்திரம் கூட 2 பாட்டை எடுத்து வச்சு பாடிடலாம், அடுத்து வார்த்தையை எடுத்து பிடிச்சுக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடலாமா? ஏதோ தேடி பார்க்கலாம், ஓரளவு நம்ம போகலாம், ஜெபிக்கலாம், பண்ணலாம். இந்த பொறுமையா இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதுவும் இந்த மாடர்ன் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சட்டு சட்டுன்னு ஆகுது இல்லையா? ரோடு மூலையில இருந்து காரை என்ன பண்ணிடுறாங்க, ரிமோட் வச்சு. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ காரியங்கள் இப்ப மாடர்ன் டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஆன்சரை யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். சட்டுன்னு ஒரு ஆன்சர் வரணும், முழங்கால் போட்டு ஜெபிச்சமா எழுந்திருக்கிறதுக்குள்ள ஆன்சர் வந்துடணும், அற்புதம் நடந்துடணும் இல்லையா? ஆனா வேதத்துல நீங்க வாசித்து பாருங்கள், வேதத்துல எவ்வளவு அருமையான கேரக்டர்ஸ், எல்லாருமே பொறுமையா காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14, 15 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம், அவருக்கு சொல்லப்பட்டது நிச்சயமாக உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். எந்த வயசுல? 100 வயசுல. ஆனா ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு பெற்றுக்கொண்டார். யோபை குறித்து வாசிக்கிறோம், யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார், அவருடைய ஆசீர்வாதம் 2 தனையாய் மாறியது. இல்ல யோசேப்பு பாருங்க, அவர் எவ்வளவு பொறுமையா இருந்து உயர்த்தப்பட்டார். ஸோ நமக்கு சொல்லப்பட்ட எல்லா கேரக்டர்ஸுமே நீங்க பைபிளை வாசிங்கன்னா எல்லா பாத்திரங்களுமே அவர்கள் எல்லோரும் பொறுமையா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த பொறுமை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். கண்டிப்பா நிச்சயம் அதுக்கு வேணும். கர்த்தர் அதை எதிர்பார்ப்பார். கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் முடிப்பார். நம்ம ஒரு டைம் குறிச்சு வச்சிருப்போம், ஆண்டவர் இந்த டைம்ல இப்ப முடிச்சுட்டானா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய நினைவுகளை காட்டிலும் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நினைவுகள் என்னைக்குமே உயர்ந்தது. நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழி என்னைக்குமே த பெஸ்ட். ஸோ நாம கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். நான் அடிக்கடி பார்ப்பேன், எங்க வீட்டில் ஒரு ரோஜா செடி, ரொம்ப ஆசையா ஒரு ஒயிட் ரோஸ் வச்சிருந்தேன். அந்த ஒயிட் ரோஸ் அப்படியே இமேஜின் பண்ணிக்குவேன், ஒரு நாளைக்கு அது அழகா அப்படி பூக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது தெரியுமா? ஒரு ரோஜா பூவை பார்க்கவே நம்ம இவ்வளவு காலம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒரு நாள் அது அழகா பூத்தது. அந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவர், நீங்க பொறுமையா இருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சந்தோஷமா நீங்க சாட்சி சொல்லும்படியாதான் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பு சகோதரியே, இந்த இடத்துல வந்திருக்கோம்,
உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வியாகுலங்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். மனிதர்கள் அதை அறிய மாட்டார்கள். உங்களோட கணவர் கூடவே இருப்பார், உங்க பிள்ளைகள் உங்க மேல பாசமாவே இருப்பாங்க. உங்களோட பாரம் பிரச்சனை என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே உங்கள் இருதயத்திலே இருக்கும் பாரம் வேதனை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அருமையான சகோதரிமார்களே, இந்த இடத்துல வந்திருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டமான நேரம், ஒரு கவலையான காரியங்கள் உங்கள் இருதயத்திலே இதுவரைக்கும் ஒரு பாறாங்கலை போல உங்களை அழுத்தி கொண்டிருக்குமானால், இந்த நாளிலே, இந்த சபையிலே, இந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அதை இறக்கி வைங்கள் என்று அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இறக்கி வச்சுட்டு திரும்பவே அதை சுமந்து கொண்டு போகாதீங்க. இங்க இருந்து நீங்க போகும்போது தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, அவருடைய பாதத்திலே இறக்கி வைத்து ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, நான் ஏசப்பா பாதத்தில் இறக்கி வச்சுட்டேன், அவரிடத்துல நான் ஒப்படைச்சிட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார், என் பிரச்சனையெல்லாம் அவர் சரிப்படுத்துவார், என் வார வேதனை எல்லாம் நீங்கும், எனக்கு சந்தோஷம் உண்டு, புது வாழ்வு துளிர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இங்கிருந்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன். நீங்கள் நானும் நம்புகிற இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள மெய்யான தெய்வம். தம்மை தேடுகிறவர்களை, தம்மை அண்டி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவரே அல்ல. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர். பாருங்களேன், வனாந்தரத்துல ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் போதகத்தை கேட்டுட்டு திரும்பி போறப்ப உணவில்லாம இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றா, அவங்க வழியிலே சோர்ந்து போவார்களே, என்னால அப்படி அவங்களை அனுப்ப முடியாதேன்னு அவர் யோசித்த ஆண்டவர். இன்னைக்கும் நீங்க சோர்ந்து போறது அவர் ஒரு நாள் விரும்புவதே இல்லை. அந்த சகோதரியே, நீங்க சோர்ந்து போயிருப்பதை விரும்புவதே இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வாழ்ந்து நல்லா சுபிச்சிருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அநேருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாட்சியா நீங்க இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். சந்தோஷமா இருங்க. நம்ம யாருமே இல்லாதவங்க இல்ல, நம்ம அனாதைகள் இல்ல, நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் எங்கேயோ இல்லை, அவர் தூரத்துல இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு மழையை போல தோன்றுவது அவருக்கு ஒண்ணுமே இல்லை. பொழுதுல பணியை போல மறைய செய்யும் வல்லமை அவரிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பான தேவனிடத்திலே உங்கள் இருதயத்தின் பாருங்களை இந்த ராத்திரி வேளையிலே சபையிலே இருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரிலும் உங்கள் மன பாரத்தை கண்களை மூடி, யாரையும் பார்க்காதீங்க, ஒருத்தரையும் நோக்கி பார்க்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து, உங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும், அவருடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றி செவியுங்கள், தண்ணீரை போல ஊற்றி விடுங்கள். அவர் பாதத்திலே இறக்கி வைத்து விடுங்கள். திரும்ப நீங்க அதை சுமந்து செல்ல வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் நிச்சயமாக விடுதலையை பெறுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அருமை தகப்பனே, ஏசப்பா, வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரிமாரையும் அருமை தகப்பனே தனித்தனியாய் இயேசுவே நீ விசாரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பாரங்கள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உமக்கு அது லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம். இயேசுவே, நீ மனதுருக்கம் நிறைந்தவராயிற்றே. உம்முடைய கரத்திலே வல்லமை பராக்கிரமம் நிறைந்திருக்கிறது. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதே. அந்த வல்லமை இவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ஏசப்பா, இவர்கள் பிரச்சனைகள் பறந்து ஓடட்டும், மறையட்டும், தவிடு பொடி ஆகட்டும். விடுதலையோடு சபையிலே வந்து அநேகர் பக்தி விருத்தி அடையும்படியாய், அநேகருக்கு இவர்களை சாட்சியாக நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்திலே அவர்கள் கடந்து செல்ல உங்களுடைய தேவ சமாதானமும் சந்தோஷமும் அவர்களை நிரப்பும்படியாய் இயேசு கிறிஸ்துவின்